பேங்க் மேனேஜர். என்னங்க இது ஒரே சில்லறையாக கொண்டு வந்திருக்கீங்க? அமுதன். நீங்கள் தானே சார் வங்கினா கடனை நாணயமாக திருப்பி கட்டணும்னு சொன்னீங்க. சோமு. இன்றைக்கி ஒரு அம்மா கடைக்கு வந்திருந்தாங்க. 100 ரூபா செருப்பை வாங்க அவங்கக்கிட்ட காசு இல்லாதனால ஒரு 20 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு செருப்பை கொடுத்து விட்டுருக்கேன். முதலாளி. ஏன்டா அப்படி பண்ண? அவங்க திருப்பி வரமாட்டாங்க பாரு. சோமு. இல்லைங்க, கண்டிப்பாக வருவாங்க பாருங்க. நான் கொடுத்த செருப்பு ரெண்டுமே இடது காலாச்சே. வந்தவர். ஏங்க அந்த பொடியனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க? ஹோட்டல் முதலாளி. பின் என்னங்க, சாப்பிட வந்தவங்க டிஃபன் ரெடியான்னு கேட்டால் நேத்தே ரெடிங்கிறான். ஒருவர். உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் இப்படி தான் தூங்குறீங்களா? மேனேஜர் திடீர்னு வந்துட்டா? மற்றவர். அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம் கிடையாது. கிளர்க் 1. நம்ம மேனேஜருக்கு அவர் மனைவி மேலே ரொம்ப தான் மரியாதையாம். கிளர்க் 2. எப்படி சொல்கிறீங்க? கிளர்க் 1. வீட்டில் தூங்கும்போது கூட நின்றுக்கிட்டே தான் தூங்குறாராம். மேனேஜர். ஏண்டா 4 நாள் ஆஃபீஸ் லீவ் விட்டா அதுக்காக இப்படியா? வேலையாள். ஏன் அப்படி என்னத்தை பண்ணிட்டேன் சார்? மேனேஜர். வர்ற வழியெல்லாம் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டுக்கிட்டே வந்ததை தான் பார்த்தேனே. தொழிலாளி. சார் சம்பளத்தில் 300 ரூபா குறையுது. முதலாளி. போன மாதம் உனக்கு 300 ரூபா கூட கொடுத்தப்ப நீ எதுவுமே சொல்லலையே. தொழிலாளி. தவறு எப்போவாது நடக்கலாம், அடிக்கடி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சுட்டி காமிச்சு இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தேன்.